Hi friends, welcome back to our YouTube channel. So இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெண்டு விஷயம் என்னென்னா bootable pendrive எப்படி பண்ணுறது, Windows 10 அஃபிஷியலாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இது ரெண்டுத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். Windows 10 iOS அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேஜை பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டோட அஃபிஷியல் சைட் தான் வரும். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக Windows 10 தான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கிலீஷ் தான் நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜ். ஸோ இங்கிலீஷ் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிட் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் வரும். ஸோ நீங்கள் 32 பிட் அப்படின்னா 32 கொடுத்துக்கோங்க, 64 பிட்னா 64 கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அது டவுன்லோட் சைட்டுக்கு போயிடும். Windows 10 iOS டவுன்லோட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் bootable pendrive சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரூஃபர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ரூஃபர்ஸ்ன்னு சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே வர சைட்டை ரூஃபர் சைட்டாக தான் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், கொடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரூஃபர் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த bootable pendrive பண்ணுறதுக்கு ஒரு 8GB pendrive தேவைப்படும். ஸோ நீங்கள் pendrive அட்டாச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் காலத்தில் pendrive அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடும். நெக்ஸ்ட்டு செலக்ட்ன்ற ஆப்ஷனை கொடுத்து Windows 10 iOS வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அங்கே போய்ட்டு Windows 10 iOS வந்து கிளிக் பண்ணி ஓப்பன்ற ஆப்ஷனை கொடுங்க, அதில் அட்டாச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு MBR GPT, ஸோ அது ஃபார்மெட் வந்து MBR தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ MBR கொடுத்து வச்சுக்கோங்க. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டிஃபால்ட்டாக வந்து செலக்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அதை எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஸோ டேரெக்டாக போய் ஸ்டார்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா பென்ட்ரைவ் வந்து ஃபார்மேட் பண்ணுறதுக்கு ஒரு வார்னிங் சிம்பிள் வரும். ஸோ அதுக்கு ஓகே கொடுத்தீங்கன்னா காப்பி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ 100% வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக காப்பி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெடின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் வந்துடும். ஸோ இப்போ உங்கள் பென்ட்ரைவ் OS போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.